66வது புத்தகமாயிருக்கிற அப்போகலிப்சிஸ் என்கின்ற அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் படிக்க கடந்து செல்வோம். முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளும். பைபிள்ல எல்லாம் பார்க்கணும் இல்ல, மனசுக்குள்ள அதை வாசிக்கணும் நீங்கள் என்னோட சேர்ந்து. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய இருந்து ஏற்கனவே 10 சத்தியங்கள் நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை நாங்கள் இனி வரப்போற உருவக சொல்லுகள் அல்லது அடையாள சொல்லுகளை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு இந்த உபதேசங்கள் அல்லது சத்தியங்கள் நாம் இவ்வளவு நாள் படித்த அந்த 10ம் அது சரியான முக்கியம். அதை நாங்கள் ஒவ்வொரு சொல்ல இதிலிருந்து நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் நிறைய இந்த 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் இன்னும் நிறைய சத்தியங்கள், இன்னும் ஒரு 10, 15, 12 சத்தியங்கள் நாங்கள் படிப்போம். அந்த 20, 23, 24 அந்த சத்தியங்களுக்குள்ள தான் நாம இந்த வெளிப்படுத்துகிற மிச்ச எல்லா அடையாளங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளும். ஒவ்வொரு அடையாளங்களை நாங்கள் பார்க்க விளங்க கருத்து அறிய வழிக்கிடையில நம்மளுக்கு இந்த 20, 22 சத்தியங்கள் தான் எங்களை கைட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் இதுல கூட மினக்கத்தை அதை நாங்கள் சரியா விளங்கிக் கொள்ள யோசிக்கிறோம். இந்த புத்தகத்தை கன பேர் ஒரு அடையாள புத்தகம் என்றதை மறந்து அவர்கள் அதை எழுத்துகளின் சொல் அர்த்தப்படியே அதை விளங்கிக் கொண்ட ஒரு முறை அது உண்மையில சரியான மூல குழப்பம், பைத்தியக்காரத்தனமான ஒரு அணுகுமுறை. அவர்களுக்கு கல்விமானின் ஞானம், கல்விமான்களுடைய அறிவில், அதனால தான் அவங்க அப்படி அதை செய்திருக்கிறேன்.
அதனால இந்த புத்தகத்துல நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது அடையாளங்களினூடாக சொல்லப்படுகிற புத்தகம். அதனால அந்த அடையாளங்களுடைய கருத்தை நாம வேதத்தோட ஒப்பிட்டு தான் விளங்கிக் கொள்ள வேணும். அதுக்கு நாங்கள் பைபிளுக்கு வெளியில நாங்கள் போக மாட்டோம். பைபிள்ல இருக்கிற அந்த சொல்லுகளுடைய பொருள் என்னன்றது தான் நாங்கள் பார்ப்போம். சில நேரம் இன்னும் சில பேர் டோட்டலாக இது ஒரு அடையாள புத்தகம், இதுல எல்லாமே அடையாளமா தான் எடுக்கணும்ன்ற மாதிரி அடுத்த பக்க பைத்தியத்தனத்துக்குள்ள போய் சொல்லர்த்தத்துக்கெல்லாம் அடையாள அர்த்தம் மாதிரியே கதைச்சு எல்லாத்தையுமே குழப்பின அடுத்த ஒரு பைத்தியத்தனம். அதுவும் கல்விமானின் ஞானம் இல்லை, நாவும் இல்லை, எழுத்தும் இல்லை. கற்றல் சரியாக நடந்திருந்தா, ஒரு மொழியை பற்றி சரியாக படிச்சிருந்தா, ஒரு மொழி அது சொல்லர்த்தத்திலையும் அது நேரம் அது அடையாள அர்த்தத்திலையும் மொழி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம எப்பயுமே மனதில் வச்சிருந்திருப்பினோம், படிச்சிருப்பினோம். சரியா தமிழ் நம்மட மொழி தமிழ் சரியா படிச்சிருந்தா தமிழாக்களுக்கு அது விளங்க வேணும். ஆகையால நம்மட தமிழ்ல படிச்சு போட்டும் அதுல நாம எடுத்து போட்டு நமக்கு இந்த பேசிக் அடிப்படையான மொழியினுடைய அந்த ரெண்டு பயன்பாடும் மொழி பயன்படுத்தப்படுகின்ற விளங்காட்டி நாம படிச்சதெல்லாம் பேஸ்ட், டோட்டல் சூன்யம், டோட்டல் ஜீரோ. அப்ப அதுக்காக பைபிள் ஆண்டவர் நான் அடையாள அர்த்தத்தில் கதைக்க போகிறேன் என்று சொல்லி போட்டு கதைக்க மாட்டேன், அல்லது நான் சொல்லர்த்தத்தில் இப்பொழுது கதைக்கிறேன் என்று சொல்லி போட்டு எங்களோட கதைக்க இல்லை. பைபிள்ல சரி நாம படிக்கிற தமிழ் புத்தகமோ வேறு எந்த புத்தகத்திலும் இப்படி ஒரு ஆள் சொல்லுறது இல்லை. அது அந்த மொழியை படிக்கல வாசிக்கல அந்த கருத்தூண்டி நாம அதனுடைய பிரின்சிபல்ஸை விளங்கி கொள்ளேக்கல அது எங்களுக்கு அது அப்படியே எங்களோட பதிகிறது விஷயங்கள். அது பதியாட்டித்தான் குழப்பத்தை எல்லாத்தையும் ஒன்றில் எல்லாம் அடையாளம் எல்லாம் சொல்லர்த்தம் அல்லது சொல்லர்த்தத்துக்கு அடையாளம் அடையாளத்துக்கு சொல்லர்த்தம் மாறி மாறி நாம சொல்ல விசற்கூத்து ஆடுறது. அதுக்கு பிறகு விசற்கூத்து. இது சபப்பிதாக்களும் சில விசற்கூத்து ஆடி இருக்கிறேன் நாங்கள் மறுக்க இல்லை. ஒரிகன் பக்கா விசற்கூத்து ஆடி இருக்கிற பல சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி தான் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்ற எடுப்பில் அப்ப எவ்வளவு மதியினம். ஆனா இப்ப இதை செய்த ஆட்கள் படிக்காத ஆட்கள் இல்லையா? அப்ப நான் கல்விமானின் ஞானம் இல்லை கல்விமானின் ஞானம் இல்லைன்னு சொல்றதனுடைய அர்த்தம் அவர்களுடைய பைத்திய கூத்த அவ படிச்ச மூளைகளால பயன்படுத்தி கனவேற வழிவிலக பண்ணி இருக்கிறேன். அதைத்தான் நான் பேசுறேன். மற்றபடி படிக்காத ஆட்கள் இதே தெரியாத ஆட்கள் சொன்னா நாங்கள் அதை பெரிய சீரியஸா எடுக்கணும். படிக்கல தானே அதை அப்படி சொல்றாங்க பேசாம போயிடும். இது படிச்ச ஆட்கள் இந்த விஷயத்துல பிளவிடைக்கல அது பாரதூரமான தண்டனையும் பிரச்சனை. நாங்கள் ஒரிகனை பற்றி நாங்கள் அவர் அந்த உத்வேகம் அவரில் இருந்த இளம பருவத்தினுடைய ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும் என்ற அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லாம பல சந்தர்ப்பங்களில் போயிட்டு நாங்கள் தானே விதையடிச்சு கொண்ட ஒரிகன் தான் பாவம் செய்யாம தன்னை காக்கணும் என்றதுக்கு அவர் தனக்கு பாலியல் ரீதியான ஈர்ப்பு தான் கூட பிரச்சனை. அப்ப அதெல்லாம் ஆண்டரை மேக்சிமம் நாம செய்யக்கூடியது எனக்கு அந்த உணர்வை இல்லாமல் ஆக்குறதுக்கு நீ சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி பரலோராஜ்யத்தின் நான் அன்னகன் ஆகிறேன் என்று அந்த வசனத்தை அப்படியே சொல்லர்த்தமா எடுத்து அவர் தன் ரெண்டு விதையும் அவர் அதை இல்லாமல் ஆக்கிட்டார். ஆனா மெத்த படிச்ச ஆட்கள் பல விஷயம் 90-95% ஒரிகனுடைய ஞானம் தான் சபை வரலாறுல நிறைய எங்களுக்கு பிரயோசனப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அந்த மாதிரி கல்யாணம் செய்யல. அவர் கல்யாணம் செய்யாம வாழணும் என்ற நிறைய விஷயம் செய்ய வேண்டி கிடக்குது. இதெல்லாம் நாம் 2ஆம் நூற்றாண்டு. அப்ப பிரச்சனை இன்னும் ரோம சாம்ராஜ்யமும் இன்னும் ஜூதர்களுடைய இதுகளுக்கு இன்னும் பல அவிசுவாச அஞ்ஞான ஞானங்கள் வந்து கொண்டு இருக்கு. அப்ப அவர் அந்த அளவுக்கு எல்லாம் அத வைராக்கியத்துல செய்த கடவுளோட வசனத்தை அப்படியே எடுத்து செய்கிறான்.
ஆனா பிறகு நாமல் அவர் தான் மத்தேயுவுக்கு மத்தேயு சுவிசேஷ விளக்கம் ஒரு எழுதியக்களே சொல்றார், நான் செய்தது போல நான் அப்படி செய்திருக்க கூடாது, நான் அறிவில்லாம நான் அதை செய்துட்டேன், இப்படி ஒரு செய்திடக்கூடாது, இது கடவுளுடைய சரீரத்தை அழிக்கிற வேலை. ஆனா மனுஷன் தான் செய்ததே பிள்ளை என்று சொல்லி அவர் அதை எழுதியிருக்கிறார். ஆனா அதை இனி என்னென்று மாத்துறது ஒன்றுமே செய்யல. அதுல சரியான காரணமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அன்னக வரத்தை சொல்லர்த்தத்தில் கதைக்கிறாரா அடையாள அர்த்தத்தில் கதைக்கிறாரா என்றத ஒரே வசனத்திலேயே 8 தரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த சொல்லு. அப்ப அதுல ஒரே வசனத்திலே 8 தரம் அந்த சொல்லு பயன்படுத்தப்படுகிற அதை எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு ஒட்டுமொத்த வேதத்தினுடைய அந்த வழிகாட்டலுக்குள்ள நின்று அந்த சொல்ல விளங்கி இருக்க வேண்டும். பைபிள்ல ஒரு தினம் விதை அடிச்சு ஆக்கள் இல்ல, விதை அடிக்கையும் இல்லை, அப்படி ஒரு உதாரணம் கூட இல்லை. அப்படி செய்யறது கடவுளுடைய படைப்பை அழிக்கிறதுக்கு சமன். அது ஒரு ஆண் அதை செய்ய வலிக்கிறது, அது படுபயங்கரமான ஒரு பிறகு. ஆவியினால சரீரத்தின் இச்சைகளை அடக்கிறதுக்கு பதிலாக மாம்சத்தின் கிரியைகளால சரீரத்தின் இச்சைகளை அடக்க வலிக்கிட்ட முறை ஒரு நாளும் அது பிரியோசனத்தை தராது. அது வெறும் வெறும் அற்ப பிரியோசனம். எனவே நாங்கள் அப்படித்தான் விளங்கிக் கொள்கிறோம். ஆத்மாவினுடைய பிரச்சனைய இல்லாமல் ஆக்குறதுக்கு உடல் உறுப்புகள்ல கை வச்சு உடலை நாம வருத்தினா ஆத்மா பரிசுத்தமாயிரும் என்று நாம தப்பு கணக்கு போட்டுருக்கோம். உண்மையில ஆத்மாவை பரிசுத்த ஆவியோடையும் அவற்ற வார்த்தையினுடைய வல்லமைகளையும் நாம எங்களை ஒப்பு கொடுத்து பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவதானமா வாழ்றதான மட்டும்தான் ஆத்மா அடக்கலாம். விளங்குகிறோம். நாம என்னதான் விதை அடிச்சிருந்தாலும் ஆத்மாவுக்குள்ள அந்த பாலியல் இச்சை என்றது ஆத்மாவில இருந்து வர்ற ஒரு நல்ல ஒரு பாசம். அந்த நல்ல பாசத்தை பாவம் தான் பிழையாக்குது. அந்த பாவத்தை அடக்கிறதுக்கு கிறிஸ்து வச்சிருக்கிற வழி ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சால் வாழ்வீர்கள், மாம்சத்தினாலே மாம்சத்தை அழிச்சால் வாழ்வீர்கள் என்று சொல்ல இல்லை. அதனால உபவாசம் பண்ணுறேன், நான் சவுக்கால் அடிச்சு கொள்றேன், நான் இந்த சாப்பாடு சாப்பிடாம விட்டேன் இப்படி அப்படி என்று கனவே மாம்சத்தின் கிரியைகளால மாம்ச செயல்பாடுகளால தங்களோட பாவத்தை அழிக்க வலிக்கிட்டு பார்க்கிறேன். கடைசி வரைக்கும் வெள்ளையிறார். அது பரிசுத்த ஆவி கூட அவற்ற வல்லமையில அவருக்கு பிரியமா வாழறது வாழ்க்கையில தான் நமக்கு அது இருக்கு. விளங்கு அவர் சொன்னபடி வாழுறது. அதாவது அந்த நம்மளை சுத்தி இருக்க உலகத்துல பாவம் இருக்குது, அதுல பாவம் இருக்கிற பக்கங்களுக்கு போயிடாத. பாவம் கண்தான் சரீரத்தின் விளக்கா இருக்குது, கண்ணால பாக்குறதுல கவனமா இருந்துகள், காதால கேட்கறதுல சரியான கவனமா இருந்தோம். ஏனண்டா நம்மட பேச்சு உரையாடல்களுக்குள்ளால பாவம் உள்ளுக்கு போகுது. அதில் கதை பேச்சு பார்வை இதுகள் நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல எங்களோட பலகையாக்களும் பாவம், உலகமே முழு பாவத்தில் இருக்கிறபடியால அவதானமா சரியா எப்பயும் நாம பாவம் செய்திடலாம் என்ற பயத்தோட கவனமா வாழத்தான் சொன்னதே தவிர அறைய குட்டி வச்சு போட்டு மாட்டில் ஊதராக்கள் சவுக்கால் அடி அடி என்று அடிச்சு தங்களோட முதுகெல்லாம் கிழிச்சு தங்களோட சாப்பாடு எல்லாம் இல்லாமலாக்கி உடம்ப ஒருத்த வெளிக்கிட்டு கல்யாணம் செய்யாம வாழறது, கடைசியில அதுவும் மேலாம போய் கடைசியில விதை அறுத்து கடைசியில கோசான அறுத்து இப்படி எல்லாம் நிறைய பேர் செய்திருக்கிறோம். நம் கிறிஸ்தவத்துல கடைசி வரைக்கும் பாவம் அழியல. அப்ப நாம சரியான கவனமா இருக்கணும். அது கடவுளுடைய ஆவியால மறுபடியும் பிறந்திருந்தா அவர்களுக்கு இது அழிக்கிறது அது அனுபவத்தில் வடிவ தெரியும். பரிசுத்தாவியான புறக்காட்டித்தான் என்ன செய்தாலும் சரிவல்ல. நீ வேத வசனத்தால நிறைஞ்சிருக்க இல்ல, வேத வசனத்தை அந்த நேரத்தில் கொண்டு வந்து பூத்தையில இதுல கவனமா இருக்கணும்ன்றத ஜோசி காட்டிதான் நமக்கு அப்படி பிரச்சனை. ஒருகன் அதை ஒத்துக்கொண்டார். நான் அப்படி எனக்கு தெரியும். அந்த அன்னக வரம்ன்றது பாவம். நான் திருப்பி சொல்றேன், அன்னக வரம்ன்றது பாவம் இல்லாம இருந்தது அந்த வரம் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. ஏன்னா எல்லாருமே
அவசியம் இல்ல தேவண்ட ராஜ்யத்துக்காக கல்யாணம் செய்யாமல் தேவண்ட ராஜ்யத்துக்காக சந்ததியை பெருக்கி பூமியை பரிசுத்தவித்தால் நிரப்பதான் தேவைப்பட்டிருக்கு. அதனால நாம சொன்ன வந்த விஷயம் இது நான் இப்பொழுது அடையாள அர்த்தத்தில் கதைக்கிறேன் என்று போட்டு இயேசு கதைக்க மாட்டேன். பைபிள் அப்படி இல்லை. இது நான் சொல் அர்த்தத்தில் கதைக்கிறேன் என்று கதைக்க இல்லை. இந்த ஆலயத்தை இடிச்சு போடுவ 3 நாளைக்கு கட்டுவேன் என்று ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்துதான் கதைச்சவர். அது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 46 வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு அவன் 3 நாளைக்கு இடிச்சு போட்டு கட்டுவான் என்றாங்க. சொல் அர்த்தமா அந்த ஆலய இயேசுட வார்த்தை எடுத்துக்கொண்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல் அர்த்தத்தில் அதை கதைக்கவே இல்லை. அவர் அடையாள அர்த்தத்தில் அவர்னாலும் கல்லால இந்த ஆலயத்தை கட்டுறதை பற்றி கதைக்கல. அவர் தான் படப்புற பாடும் தன் சரீரம் என்ற ஆலயத்தை உடைச்சு போட்டு 3 நாளையில திருப்பி கட்டுறதை பற்றி. ஆனா இயேசு நான் என்னுடைய மரணம் உயிர்த்தலை பற்றி கதைக்கிறேன் அதை கதைக்கவே இல்லை. அவர் ஆலயத்தை அடிச்சு போட்டு 3 நாளைக்கு கட்ட அப்பயும் ஆலயத்தை பற்றிய கதை கான்டெக்ஸ்ட் அவர் அதையும் கதைச்சவர். ஆனா சொல்லவே இல்லை இது நான் உருவக அர்த்தத்தில் கதைக்கிறேன் என்று. அதனால இதை சொல்லியிருந்தா நாங்கள் குழம்புறோம் என்று அவர் கேட்டிருந்த ஆலோசனை பேர் உங்களோட பாவத்தில் நீங்கள் சாகுறீர்கள். நான் சொல்லுறது சொல்லர்த்தத்திலையும் கதைக்கலாம் உருவத்திலையும் அடையாளத்திலையும் கதைக்கலாம் என்று உங்களுக்கு அறிவில்லையோட உங்களுக்கு படிச்சவங்களுக்கு உங்களுக்கு இதோட 46 வருஷம் கட்ட எடுக்க மாட்டேது என்னன்றா 3 நாளையில கட்டுறா. அப்ப இது நான் சொல்லலன்னு உனக்கு விளங்கணும் இல்ல. அதனால பைபிள்ல ஆண்டவர் கதைக்கிற விஷயம் வேத வசனத்துல அடையாளமா அது சொல் எழுத்தின் படியான அர்த்தமா சொல் அர்த்தமா லிட்டரல் மீனிங்கா இல்லாட்டி அது நாம சொல்றது அலிகோரி மீனிங் அல்லது அடையாள அர்த்தம் அது சிம்பாலிக் மீனிங்கா என்றது நாம கவனமா அந்த சொல்லுகளை பார்த்து அதனுடைய சூழமைவை விளங்கி பைபிள்ல அதனுடைய ஒட்டுமொத்த மிச்ச 66 புத்தகம் என்ன இருக்குது என்ற 65 புத்தகம் ஒரு புத்தகம் எடுத்தா மிச்ச 65 புத்தகம் அதை பற்றி என்ன மாதிரி சொல்லு கையாளப்பட்டிருக்குது அந்த கான்டெக்ஸ்ட் என்ன சூழல் என்ன விளங்கின அப்புறம் நாம அதுகளிலிருந்து கருத்தை சரியா எடுக்கிறது. அதனால நாம கவனமா நாம இந்த புத்தகத்தை கையாள மட்டும் நம்மளோட வாழ்க்கையிலேயும் அதுதான். நான் நீங்கள் வேணுமென்று அப்படித்தான் சொன்னீங்க. நானே வேணுமென்று சொல்லுறேன் அடையாளம் நாங்கள் அது நாம கிறிஸ்தவர்கள் நாம சரியாக விளங்கணும். நாம சிலவர்கள் டக்கண்டு இந்த அடையாளம் சொல்ல தமிழ் முழங்கூடிய நாம அதை அப்படி கொண்டு வந்து போடுவோம் கதை கேட்கல. அப்ப இல்ல பாதி அவர் அப்படித்தானே சொன்னவர் அடையாளத்தமா சொல்லத்தமா கான்டெக்ஸ்ட்ல என்னத்தை அதை விலகி கொள்றோம்ன்றதுக்கு பைபிள் சரியா தெரிய வேணும். பைபிள் சரியா தெரிய வேணும். இவ்வளவு பைபிள் தெரிஞ்ச பிறகும் நாம கதைகளில நாம அடையாளத்தை சொல்லத்தை பயன்படுத்த இல்ல அது பாஸ் சொன்னது அது இதயத்துல தாக்கிட்டது என்று கதை கேட்கல. அப்ப நம்மால் இருந்து கொண்டு அம்பு இதயத்துல குத்திட்டது அப்ப என்ன சரியா. அப்ப நான் சொல்லுவோம் நீதிமொழியில குத்துற அம்புகளை போல கதைக்கிற யாக்களும் இருக்கிறேனா என்று நான் சொல்லிட்டு போறேன். ஆனா பாஸ் கதைச்சது இதயத்தை தாக்கிட்ட பிள்ளைக்கு அந்த அம்புகள் குத்துறது இந்த அடிபாடுகள் நடக்கிறது அவனாவது அடையாளத்தை அப்ப இப்படிதான் அப்ப அம்பு குத்திட்டது இதயத்துல என்ன சொல்லலாமா அப்படின்னு சொன்னாலும் எங்க அம்பு கேட்க கூடாது. அது அந்த வந்த வார்த்தை தான் அம்பு. அடையாள அர்த்தமும் சொல்லர்த்தத்தினுடைய சரியான பிரிவு நாம பிள்ளைகளுக்கே தெரியுது. நாம அவர்களே இப்ப அப்படி விடயங்கள்ல கதைக்க வலிக்கிடுவோம். ஏண்டா ஞானம் வேதம் சரியா படிப்பிக்கப்பட்டு பழக்கப்பட்டா நமக்கு அது சரியா விளங்கும். நாம நீங்கள் உங்கள் பிசாசினால் பிறந்த கூட தகப்பன பிசாசால பிறந்தவர்கள் எதுக்கு அடையாளத்தமா சொல்லர்த்தத்திலேயே இருக்கிறார். அது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாங்கள் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சொல்லு அடையாளத்துல இருக்கிறார். பிசாசு நேரடியா உண்மையில ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது இல்ல. பிசாசினுடைய கிரியலும் பிசாசினுடைய ஊத்த குணங்களும் அங்க இருக்கிறத அவர் அந்த குணத்துக்கான அடையாளமா இப்ப அதை கதைக்கிறார். ஆனா அவங்க எப்படி எடுத்துக்கொண்டாங்க
நாங்கள் இந்த ஆபிரகாமுக்கு பிறந்தையாக்கள், நாங்கள் இந்த பேக்கு நீ தான் யாருக்கு பிறந்தது தெரியாது, அவங்கள சொல்லத்தமாய் எடுத்துக்கொண்டு இயேசுக்கு திருப்பி சொல்லத்தமாய குத்துனாங்க. உன்ன மாதிரி தேசித்தனத்தில் பிறக்கல நாங்கள் என்ன அங்க கான்வர்சேஷன். இது சொல்ல இது அடையாளமாண்டு அங்க ஒண்ணு கதவடையில்லை. ஆனா உரையாடல மாறி மாறி சொல்லும் அடையாளமும் அடையாள அர்த்தத்திலேயே பெரிய பிரச்சனை எழும்பினது. ஆனா அதையே குற்றவாளி கூண்டுல இயேசு நிப்பாட்டி போட்டு இவன் ஆலயத்தை எடுத்து போடுவது 3 நாளைகள் கட்டுவன் சொன்னாண்டு கடைசி கோட்ஸ்லையும் அடையாள சொல்லத்தமான ஒரு சாட்சியாக கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப நம்முடைய ஆட்கள் சிலவளை நாம இயேசுக்கு தேவையில்லாத இதெல்லாம் சொல்லி ஆம விட்டுருந்தா இன்னும் குற்றம் சாட்டி இருப்பாங்கன்னா நாம யோசிப்போம் நம்மட மண்டைக்கு. ஆனா சர்வவல்லவருக்கு தெரியும் இது கதைச்சி ஆகணும் விளங்குவோம். இப்படி கதைக்காம விட்டுருந்தா நாங்களே குழம்புறோம் என்று மூளை குறைஞ்ச நாங்கள் தான் இப்படி யோசிப்போம். இயேசு கிறிஸ்து அதை கதைக்கிறது சரி என்றபடியே தான் கதைக்கிறார். அதுல வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி விசுவாசியோ அவிசுவாசியோடைய கதை கேட்க அடையாள அர்த்தத்தில் கதைக்கிறீனமா சொல்லர்த்தத்தில் கதைக்கிறீனமான்றது சரியா நாமல் விளங்க வேணும். நாமல் நம்மட பிள்ளைகளோட நாமல் நம்மட மனுஷி புருஷனோட கதை கேட்கல. இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்சபடியில சில வேளையில வார்த்தை பிரியோகங்கள் அது அடையாள அர்த்தமா சொல்லர்த்தமான்றது சரியான கவனமா இருக்கணும். நீங்க அப்படித்தானே சொன்னீங்க, அதைத்தானே சொன்னீங்க. இப்ப இந்த சொல்லி சொன்னீங்கல்லானு இந்த இயேசுவையும் அதே மாதிரி தான் கேட்டார். நீ சொன்னிதானே இடிச்சு போடு இடிச்சு போடு ஆலயத்தை அடிச்சு போடு சொன்னியானே, ஆலயத்தை அடிச்சு போடு சொன்னியானே, இந்த சொன்னியா இல்லையா? அப்ப இப்படி செய்யறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை சொல்லையும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவங்க பேய்க்கு பிறந்தவங்க சொல்லையும் இல்லை, பேயால பிறந்தவங்க. அதனால இந்த இது படிக்க ஆட்களுக்கும் அதாவது கற்றேன்னு சொன்ன ஆட்களிலேயே படுபயங்கரமான அந்த குழப்பங்களை உண்டு பண்ணுற அதாவது மொழியே ஆண்டர் குழப்பத்துக்கு தான் கொடுத்தாரு. ஆண்டர் மொழி என்னத்துக்கு படிச்சவர்? ஆக்களை குழப்பறதுக்கு. ஏண்டா கடவுளுக்கு எதிராக பிரச்சனை எழுப்பி வைக்கல, ஒருவனுக்கு ஒரு நாள் விளங்காம குழம்பி போட்டு தான் மொழியே கடவுள் கொண்டு வந்தார். அதுல மொழி என்றா இப்ப என்ன குழப்பம் கொண்டு இருக்கும் மறக்க கூடாது. அப்ப மொழிய படிக்கல அந்த மொழிய குழப்பறதுக்காக படைச்ச கடவுள்கிட்ட கெஞ்சி நாம மொழிய நம்ம தமிழ் மொழியை சரியா விளங்கி கொள்ள வேணும். நீ வேசுத்தனத்தால பிறந்தவன் தான் என்று சொல்ல இயேசு கோவிக்கையில ஏய் உங்களுக்கு இந்த பிறப்பை பற்றி விளங்கியலா? நான் பரிசுத்தாவியால பிறந்தது அப்பன் இல்லாம பிறந்தது அவள் கல்யாணம் செய்யாமல் இந்தியம்மா பெற்றத நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா அதுக்கு பின்னுக்கு என்ன இருந்தது? அது உண்மையில நான் தேசத்துல பிறந்தனா கடவுள் பிறப்பிச்சவரை உங்களால விளங்க இயலாது. விளங்காத விஷயத்துக்காக நான் உங்களை போட்டு ஏன்றோம். ஆனா உங்களுக்கு விளங்குற ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் இவ்வளவு கிரிய செய்தும் இவ்வளவு பிதாவினுடைய காரியங்களை செய்தும் நீங்கள் வேணுமென்று நிக்கிறீர்கள் அல்ல. நீங்கள் விளங்காத பற்றி எனக்கு சொன்னது பிரச்சனை இல்லை. ஆனா வேணுமென்று நான் சொன்னதையும் அப்படியே இருட்டடிப்பு செய்கிறீர்கள். இது உங்களோட பாவங்கள சாவிகள் நீங்கள் கட்டாயம். அப்ப கவனமா இருக்கணும். நாம பைபிள்ல இருக்கிற சொல்லத்தமா அல்லது உருவகத்தமான்றதை நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் தமிழ் படிக்கல பல இடங்கள்ல அதை படிச்சிருக்க வேணும். சரியா? அதனால அந்த இடத்துல இதுல நாம பிளவிட்டுடக்கூடாது. இந்த வேத வசனத்தை விளங்குறதுக்கு குறிப்பா எதுவும் அடையாள புத்தகம் சொல்லிட்டோம் கடைசியில. அப்ப அடையாள புத்தகத்துல 100 பட்ட அடையாளங்கள் போகுது. 12ஆம் வசனத்திலிருந்து அடையாளங்கள்லாம் நமக்கு அதிகமா காட்டப்பட போகுது. அப்ப நாம அது அடையாளமா சொல்லா, ஏன் இந்த இடத்துல மட்டும் அடையாளம், ஏன் அடுத்த வசனத்துல அது சொல்லு அர்த்தத்தில் எடுக்கிறோம், அப்படி வராது, ஏன் அப்படி வரக்கூடாது? ஏன்னா இயேசுக்கு ஏற்கனவே அடையாள அர்த்தம் சொல்லத்துல ஒரே வசனத்திலே ஒரே அடுத்த மூச்சு விடுறதுக்கு முன்னுக்கே அதை கதைச்சு முடிச்சிருக்கிறார். அப்ப அப்படி கதைக்கலாம். அப்ப இதுல என்ன அர்த்தம், இதுக்கு எது, அப்ப ரூல் எப்படி நாம விளங்கி கொள்றது என்றதுக்கு பரிசுத்தாவியோட்ட மண்டாடி கொண்டு எங்கட அந்த பைத்திய மூளைய குறைக்க சொல்லி சரியாக அதை ஒளிவிட்ட சொல்லி கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதா? அப்படித்தான் நாம விளங்க வேணும். இது சாதாரணமா நாம நம்முடைய பாஷையில பயன்படுத்துறது. நாம கதைக்கிற சொல்லாடல்கள்ல நாம சில சில மரபு சொற்றொடர்கள், சில எதுகைகள், மோனைகள், சில சொல்லாடல்கள் பயன்படுத்திய பழமொழிகள் பயன்படுத்திய ஏதோ அது அடையாள சொல்லுகளை பயன்படுத்த அப்படியோ
அப்படியே சொல்லறதுல எடுத்துடக்கூடாது. அது அது உண்மையில மூடத்தனம், மூளை இல்லாத வேலைகள். நல்லா படிச்சிருந்த ஆக்களே இந்த மூளை இல்லாத வேலைகள் செய்திருக்கிறாங்க. அதனால இது படிப்பால வர்ற விஷயம் இல்ல. சொஸ்த புத்தி கத்தர் தரவுகள். நல்லா படிக்காத ஆக்களுக்கு ஒழுங்கான ஆள்கிட்ட படிச்சிருந்தா சொஸ்த புத்தி இருக்கு. அவங்க தாங்கள் வெளியாக்களோட தாங்கள் படிக்காட்டியும் சொஸ்த புத்தி இருக்கிறவன்கிட்ட படிச்சிருந்தா இப்படித்தான் ட்ரெயின் பண்ணுவோம் மூளைன்னு விளங்கிட்டா சரி. அதுக்கு பைபிள் சொல்ற மாதிரி படிச்சா காணும். அதனால கவனமா நாம இந்த சொல்லுகள்ல கவனிக்கிறோம். அதுல 10 விஷயம் நாங்கள் 10 பிரின்சிபல் படிச்சாச்சு. 11வது பிரின்சிபல் நாங்கள் அதை எழுதி கொள்ளலாம். 11வது சத்தியம். ஆவியின் ஏவுதலில் எழுதப்பட்ட கடவுளின் வார்த்தை ஆவியின் ஏவுதலில் எழுதப்பட்ட கடவுளின் வார்த்தை கடவுளையும் மனுஷனையும் உள்ளடக்கி இருக்கிறது. கடவுளையும் மனுஷனையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆல்ரைட். அப்ப நாம இதுல இன்றைக்கு படிக்கிற சத்தியம் தேவாவினால் அருளப்படுதல், இன்ஸ்பைரேஷன். தேவாவியால் அருளப்படுதல். தேவாவியால் அருளப்படுதல் அதை போட்டுட்டு நீங்கள் கடவுளினுடைய பக்கம் மனுஷனுடைய பக்கம் என்று அதை நாம பிரிக்கலாம். தேவாவியினால் அருளப்படுதல், தேவாவியின் அருளுதல், அத 2 பேர் அதுல சம்பந்தப்படுறோம். ஒன்று கடவுளினுடைய பக்கம், அடுத்தது மனுஷனுடைய பக்கம். டிவைன் சைடு, ஹியூமன் சைடு. டிவைன் சைடு, ஹியூமன் சைடு. நமக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டது. 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16. அல்ல வாசிங்க. சரி, வேத வாக்கியங்கள் எல்லாம், எல்லா வேத வாக்கியங்களும் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கு. மத்தேயு 4:4 பைபிளை மூடி வைக்கிறேல. பைபிள் மூடக்கூடாது, திறந்து அதுக்கு மேல வச்சு வெத்ததுல வச்சு எழுதுறது. மத்தேயு 4:4 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பார். 2 பேதுரு 1:19-21. 2 பேதுரு 1:19-21 வரைக்கும்.
வசனமும் நமக்கு உண்டு. பொழுது முடிந்து முடிவொழி இருதயங்களில் விட்டுமளவும் திருநுள்ள கருத்தல் திராசிக்கிற விளக்கெட் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உயர்ந்தாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பைபிள் அல்ல, அது பிபிலியோஸ். அதான் என்னுடைய பிபிலியோஸ் தான் என்னோட லட்டின் வேர்டு. அதுல தான் பைபிள் வருது. பிபிலியோஸ் தமிழ்ல விவிலியம் என்று நாம அது தமிழ் மொழிபெயர்ப்போம். விவிலியம் விவிலியம் தான் பைபிள் என்று சொல்றது. பிபிலியோஸ் என்று வரபடியா விவிலியம் என்றுதான் சரியான அந்த மொழியிலும் படி சரி விவிலியம். அதுக்கான ஒத்தெடுத்து சொல்லு நாம என்ன சொல்லுறோம்? விவிலியத்துக்கு ஒத்தெடுத்து சொல்லு வேதம். ஆற்ற வேதம். வேதம் என்றால் சட்டம் இல்ல, பரிசுத்த வேதம். அயல அது பரிசுத்த வேத எழுத்துக்களை இல்ல, அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவனு உனக்கு தெரியும். இது பரிசுத்த வேத பரிசுத்த சட்ட எழுத்துக்கள். இது மற்ற சட்டம் மாதிரி இல்ல, பரிசுத்தம் இல்லாத சட்டம் இல்ல, இது பரிசுத்த சட்டம். அப்படின்னா பரிசுத்தம் இல்லாத சட்டமும் இருக்கு. பரிசுத்தம் இல்லாத சட்டம் என்றது நாங்கள் எதை சொல்றோம்? மனுஷரால் இயற்றப்படுகிற சட்டங்களை பரிசுத்தம் இல்லாத சட்டம் என்று சொல்றோம். அதுக்காக பரிசுத்தம் இல்லாதது என்றது அசுத்தம் என்று சொல்றோம். மனுஷரால் இயற்றதே இல்லை இல்லை. அந்த பரிசுத்தம் என்றதை நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம்? கடவுள் பயன்படுத்துறதும் மனுஷர் பயன்படுத்துறோம் என்ற அடிப்படையில் அதை பைபிள்ல கதைக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டது. அதாவது பரிசுத்த நாள் எது? 7ல கர்த்தருடைய நாள். மற்ற 6 நாளும் என்ன நாள்? பரிசுத்தம் இல்லாத நாள். அப்ப பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் காட்டாம, இவங்களை இந்த ஓய்வு நாளுக்கும் மிச்ச நாளுக்குமான வித்தியாசத்தை காட்டாம சனத்துக்கு படிப்பிச்சபடியால இந்த நாட்டை நான் அழிப்பேன். இதான் எரேமியா படிக்கைகளை நாம படிச்சது. ஐயா பரிசுத்த நாளுக்கும் பரிசுத்தம் இல்லாத நாளுகளும் என்றும் ஆண்டவரே அதை கதைச்ச. அதாவது மனுஷனுக்கண்டு ஒதுக்கினது பரிசுத்தம் இல்லாதது, தனக்கண்டு ஒதுக்குறது பரிசுத்தமானது. அதான் அவருடைய அர்த்தம். மற்றபடி மனுஷனுக்கண்டு ஒதுக்குறபடி அது தீமையானது என்ற அர்த்தம் அல்ல, அசுத்தமானது என்ற அர்த்தத்திலே இல்லையா. அதே மாதிரி பரிசுத்த வேதம் என்று சொன்னா கடவுள் தான் கதைக்கிறது, தான் எழுதுகிற சட்டத்தை கதைக்கிறது. மனுஷற்ற சட்டத்தை அவர் பரிசுத்தம் இல்லாத சட்டம் என்று சொல்லுறார். அதுக்காக அது கட்டாய தீமையா இருக்கணும் என்றது இல்ல. இந்த பரிசுத்த சட்டத்தில இருந்து அவர்கள் எடுத்து அதை தங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுத்தா அது மனுஷற்ற சட்டம் தான். ஆனா அதுவும் பரிசுத்தமானதுதான். வேற என்ன? வேற சொல்லு. வேதம், வேதாகமம், வேதத்தின் ஆகம், வேத புத்தகம், வேத ஆகமம். வேற பைபிள வேற என்ன நாம சொல்றோம்? அது திருவிவிலியம் தான். அது விவிலியத்தை திருவிவிலியம். அதான் சட்டம். நியாயப்பிரமாணம் என்றாலே சட்டம் தான். சட்ட புத்தகம், நியாயப்பிரமாண புத்தகம். வேற இன்னும் அந்த சொல்லு, ஆற்ற சொல்லு, கடவுளுடைய வார்த்தை. அந்த அது வார்த்தைன்றதை நாம சொல்லு சொல்ல விளங்க மாட்டோம். வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொல்லு, கர்த்தற்ற சொல்லு, ஜாவேயினுடைய சொல்லுகள். அப்ப பைபிள் ஆற்ற சொல்லுகள், ஜாவேயினுடைய சொல்லுகள், அடோனாயினுடைய சொல்லுகள், ஆண்டவற்ற சொல்லுகள். அதுகள் இது மனுஷற்ற சொல்லுகள் இல்ல. கர்த்தர் இதான் மத்தேயு 4:4 இயேசு மனுஷன் அப்பத்தார மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு சொல்லாலையும் பிழைப்பான். அப்ப பைபிள் என்கிறது கடவுளுடைய சொல்லுகள் ஆக்கப்பட்ட புத்தகம். அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சொல்லு. இது மனுஷற்ற சொல்லு இல்ல, வேர்ட் ஆஃப் காட். அதாவது பைபிள்ல பல இடங்கள்ல கர்த்தற்ற வார்த்தை, கர்த்தற்ற வார்த்தைப்படி கர்த்தருடைய இது கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். ஏதாவது கர்த்தற்ற புத்தகம் அது ஒன்றும் குறைவா இருக்காது, அதுல ஜோடி இல்லாமலும் இருக்காது,
அது எல்லாம் ஒன்றே ஒன்று சேர்த்து நினைச்சு கொண்டு போற புத்தகம், லாஜிக் இல்லாம இருக்கிற புத்தகம், மனுஷட்ட புத்தகம் மாதிரி இல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோகோஸால் எழுதப்பட்ட புத்தகம். அதனால ஒவ்வொரு சொல்லும் கர்த்தருடைய சொல்லு ஒவ்வொன்று 66 புத்தகத்துல இருக்கிற 1189 அதிகாரமும் 31,000 சொச்ச வசனங்களும், அந்த வசனங்களை உருவாக்குறது பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சொல்லுகளும் ஆற்ற வாயில இருந்து வந்தது, கர்த்தர் வாயில இருந்து வந்தது. So this book is the book, the words of God. கடவுளுடைய வார்த்தைகள் ஆன புத்தகம். கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிற புத்தகம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளாலே ஆக்கப்பட்ட புத்தகம். அந்த சொல்லாடல் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கிற புத்தகம், கர்த்தருடைய வார்த்தையும் அந்த உருவம் வந்துச்சுன்னா அப்ப வேற யாக்கண்ட சொல்லுகளும் இல்ல இருக்கின்ற அர்த்தமா போயிடும். அப்படி இல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையால் ஆக்கப்பட்ட புத்தகம். வேற யாக்கள் வாயிலிருந்து இந்த 66 புத்தகத்தில் இருக்கிற சொல்லுகள் ஏதாவது வேற யாற்ற வாயிலிருந்து வந்ததோ? இல்ல இல்ல இல்ல, எல்லா வார்த்தையும் கர்த்தருடைய வாயிலிருந்து தான் வந்தது. அவர்தான் யாவே, படைத்தவர், சர்வ வல்ல கடவுள். அவர் என்னத்தை விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்குரிய அந்த வார்த்தைகளை அவர் அத சொன்னார் எழுதுறதுக்கு. அதுல நாங்க ஒவ்வொரு வார்த்தையாலையும் பிழைப்போம். ஏண்டா ஒவ்வொரு each and every word is spoken by the mouth of the God. கடவுளுடைய வாயில இருந்த ஒவ்வொரு சொல்லும் வெளியில வந்தது. ஆயால அது நமக்கு கிளியர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால, கடவுளுடைய ஆவியால அது அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஒரு சொல்லு பைபிள்ல தாட்டி இது கடவுளுடைய வாயிலிருந்து வரையிலே என்று அப்படி ஒரு வார்த்தையுமே இல்லை. எல்லா வார்த்தையும் கடவுள வாயிலிருந்து தான் வந்தது. அதால நாங்கள் ஆன்டி ரெட் பைபிள், நாங்கள் ஆன்டி ப்ளூ பைபிள்காரர். ஆன்டி ரெட் பைபிள் என்று ஆன்டி என்று சொல்றது எதிரானையாக. சில பைபிள்களை ரெட் பைபிள் என்று சொல்லி சொல்றாங்க. சில பைபிள் ப்ளூ பைபிள், அதாவது ப்ளூ எழுத்துல இருக்கும், ரெட் எழுத்துல இருக்கு. நம்ம பைபிள் என்ன எழுத்துல இருக்குது? பிளாக்ல. இந்த பிளாக் எழுத்துல இருக்கல நமக்கு ஏதாவது எங்க மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்குது? முழு சொல்லுகளும் அது கெட்ட வாயிலிருந்து வந்தது, அவ்வளவுதான். ஆனா இருக்கிற ஏதாவது சொல்லுகளை வசனங்களை ரெட்டில் அடிக்க வலிக்கிட்டா நாம தட்டேக்கல எங்களுக்கு அந்த ரெட் சொல்லுகளை பார்க்கல. அப்பொழுது இயேசு தமது வாயை திறந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று ரெட்டில தொடங்குது. அப்பொழுது சீஷர்கள் அவரிடம் ஓடி வந்து அது பிளாக்ல இருக்குது. அந்த மாதிரி அந்த பைபிள் எடுத்து வாசிக்க வழி கிடைக்கல. என்ன யோசனை எங்களுக்கு குடுவருது? ரெட்டில கதைச்சதெல்லாம் கடவுள் கதைச்சது, பிளாக்ல கதைச்சதெல்லாம் கடவுள் கதைக்கே இல்லையே. எவ்வளவு பைத்திய வேலை அது! வேத எழுதப்பட்டிருக்க அவ்வளவு சொல்லும் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வந்த, வாயிலிருந்து வந்தேன்டா என்னண்டு இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுளுடைய வார்த்தை இல்ல, இது மனுஷற்ற வார்த்தை, இது பேயிட வார்த்தை, இது கழுவேட வார்த்தை, இது குதிரையை கதைச்சது என்னண்டு. அப்படி எல்லாம் கெட்ட வாயிலிருந்து இப்படி எழுதடா என்று சொல்லி அவர்தான் சொன்னார். அதனால நாங்கள் இந்த ரெட் பைபிள் ப்ளூ பைபிள் நாம அதுக்கு எதிர்ப்பு கிழிச்சறியோம். அது பிசாசினுடைய அடுத்த ஒரு பெரிய தந்திரம். தேவன் இந்த வார்த்தைகளையும் சொன்னதுண்டோ என்று எங்களுக்குள்ளே கேள்விய சந்தேகப்பட வைக்கிறது. அப்பொழுது பில்தாத் பிரதியுத்தரமாக, இந்த வார்த்தை யாரு சொன்னது? இந்த வார்த்தை யாரு கதைச்சது? யாரு இதை எழுதணும் சொன்னது? அப்ப பில்தாத் பிரதியுத்தரமாக யார் உண்மையில சொன்னது, ரிப்போர்ட் பண்ணது? கேட்க அதை விட்டு போட்டு பில்தாத்தானே அது சொன்னது, அது கெட்ட சொன்னது விசர் பைத்திய கதைக்க வழி கேட்டா அங்கதான் இந்த பிரச்சனை தொடங்குது. பைபிள்ல எல்லா சொல்லும் கெட்ட கதைக்க இல்லையே.
அப்ப ஆவியின் ஏவுதல் எழுதப்படுதல், வேதம் எழுதப்பட்டது பேய் இதை இப்படி சொன்னது என்று கர்த்தர் சொன்னவர். அப்பொழுது பிசாசு அவரை ஆலயத்தின் உப்பரிக்கையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி, கொஞ்சம் பாருங்கோ, நீ தாழ கொதியும் அப்பொழுது உங்களுடைய தூதர்கள் தாங்குவார்கள் என்று சொல்லி இருக்கிறது என்று. இந்த வார்த்தை யாரு கதைச்சது? பேய் தான் சொன்னது. ஆனா பேய் சொன்ன யாரையும் எழுதினது? பரிசுத்த ஆவியானவர் எழுதினாரு. ஆகையால் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதியாச்சு. அதனால இனி அது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதாலேயும் நாங்கள் பிழைக்க போறோம். எப்படி பிழைப்போம்? பேய் கதைச்ச மாதிரி பைபிளை தப்பு தப்பா பயன்படுத்தக்கூடாது என்று நாமல் பிழைக்க போறோம். கர்த்தர வாக்குறுதிகளை கர்த்தர பரீட்சை பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடாது, இந்த பேய் பயன்படுத்தின மாதிரி என்றதை கர்த்தர் எழுதியிருக்கிறார். அதனால அது எங்களுக்கு போதனையா இருக்குது. அப்படி நாம பயன்படுத்தாம வாழ்வோம். அதுக்குத்தான் கர்த்தர வார்த்தையில அப்படிதான் பிழைக்கிறோம் நாங்கள். அல்லது மத்தியாக இப்படி பயன்படுத்துறீங்களா? என்ன பேய் மாதிரி பயன்படுத்துற? பேயும் இப்படித்தான் இயேசுவை சோதிச்சது. அவற்றை வாக்குறுதிய முரட்டுத்தனமா பரீட்சை வாக்குறதுக்கு செய்தது. என்னது அப்படி கடவுளை பரிச்சை வாக்குற? பாம்பால் அழிகிறதுக்கோ அல்லது பேய் மாதிரி தள்ளப்பட்டு நரகம் போறதுக்கோ அதால மத்தியாக்களை நாம அறிவுறுத்துறதுக்கு பரிசுத்தாக எழுதி வச்சிருக்கிற. அதனால ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தொடங்க ஆதியிலே என்ற முதல் சொல்லில இருந்து வெளிப்படுத்தல கடைசி வரைக்கும் கடைசி சொல்லு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அந்த ஆமேன் வரைக்கும் ஆற்ற வாயில இருந்து வந்தது, கடவுளுடைய வாயிலிருந்து வந்தது. இதுல ஒன்றும் மனுஷற்ற யோசனையிலிருந்து வர இல்லை. மனுஷற்ற கலாச்சாரத்தில இருந்து அவர்கள் தாங்கள் விரும்பியதை எழுத இல்லை. ஜோவான் காலம் எழும்பி பத்மதீவில இருந்து கலைச்சு போன உங்களோட என்ன செய்வோம் இன்றைக்கு கடவுளே என்ன செய்ய, சரி நாம ஒரு 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 உஜ்வகத்தில் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுவோம், நாம ஒரு அடையாள புத்தகம் ஒன்று எழுதி சபைக்கு அனுப்ப ஒரு த்ரில்லா இருக்கட்டும், அதனூடாக அவருக்கு விளங்கிக் கொள்ளட்டும் என்று ஜான் பெனியன் எழுதின மாதிரி எழுத இல்லை இந்த புத்தகம். நான் அந்த சிறைச்சாலையில படுத்து இதை நம்ம சபையாக்களுக்கு ஒரு அடையாள புத்தகத்தால நாம எழுதி அனுப்புவோம் என்று ஜான் பெனியன் எழுதின மோட்ச பிரயாணம் இல்ல, இந்த ஜோவான் எழுதுகிற இந்த வெளிப்படுத்தல் அப்போகலிப்சிஸ். ஜான் பெனியனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அது ஜான் பெனியன் இந்த புத்தகங்களை பைபிளை ஃபுல்லா கரைச்சு குடிச்சு போட்டு அதுல ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கையில படுற ரட்சிப்பு நிறைவேறதுக்கு அடையப்படும் வரைக்கும் இருக்கிற அவ்வளவு பிரச்சனைகளையும் அனுபவ ரீதியா பைபிள்ல இருந்து அத அடையாளங்களினூடாக அந்த புத்தகத்தை எழுதினார். அவர் சிறைச்சாலையில நமக்கு டைம் சும்மா கிடக்கு, இதை பிரியோசனப்படுத்துவோம் என்று அவர் எழுதினார். ஜோவான் டைமை பிரியோசனப்படுத்துவோம் என்று வலிக்கிட இல்ல, அவரு கட்டளை நீ காட்டுறான் அதை எழுதுறாங்க, எழுதி அனுப்ப சபைக்கும். அங்க ஜான் பெனியனுக்கு எழுதி அனுப்ப கடவுள் கட்டளை கொடுக்க இல்லை. அதுல ஜான் பெனியன் எழுதின அடையாள புத்தகமான அந்த மோட்ச பிரயாணத்துக்கும் ஜோவான் எழுதின அப்போகலிப்சிஸ் அடையாள புத்தகத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, இது தேவனுடைய ஆவியால அந்த சொல்லுகளெல்லாம் அவர் கொடுத்தது, இது ஜான் பெனியன் தான் படிச்ச யோசிச்ச தனக்கு தெரிஞ்சதுல வச்சு எழுதினார். அதுவும் அடையாள புத்தகம் தான், இதுவும் அடையாள புத்தகம் தான். அது ஆவி நிறுவுதல் அல்ல, இது ஆவி நிறுவுதல். விளங்குதோ? அதுல அந்த ஒரு ஸ்டைல கற்பனை கதை எழுதுவோம் என்ற மாதிரி இல்ல, இங்க கற்பனை கதை எழுத வலிக்கிட்டது. அதுல பரிசுத்தாவினுடைய ஏவுதல் விளங்குதோ? அது கடவுள் தன்னுடைய ஆவியால இதைத்தான் எழுதணும் என்று அவர் அதை செய்கிறார். அத தீர்க்கதரிசிகளுக்கு தன் தாசர்களுக்கு அவர் அதை இதை எப்படி செய்கிறார், இதை எப்படி செய்வார், இதை எப்படி செய்ய முடியும் ரெண்டு கேட்கல. நாங்கள் அந்த அப்போகலிப்சிஸ் என்ற அந்த வெளிப்படுத்தல் மட்டுமில்ல, அது பரிசுத்தாவின் ஏவுதல் என்ற அந்த ஏவுதல் என்ற அந்த அருளப்பட்ட என்ற ஏவுதல் என்ற அந்த சொல்ல நாம எடுத்துக்கொண்ட நாம அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில அந்த 276 பேர் பயணம் செய்த கப்பல் யூரோப் கிலினோன் புசலில சிக்கி அலைகளினால் அது மூடப்படத்தக்கதாக இருந்து அலைகளின் போக்கிலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது. அந்த காற்றின் போக்கிலே என்ற அந்த கிரீக் வேர்ட்
2 தீமோத்தேயு 3:16 பயன்படுத்தின அந்த காற்றின் ஏவுதலினாலே, ஆவியின் ஏவுதலினாலே. அதே சேம் வேர்ட்ஸ். அப்ப ஜோதி பாருங்க, ஒரு புயலுக்குள்ள அம்பிட்ட ஒரு கப்பல் அல்லது ஒரு கடும் காத்து மலைக்கு புயலுக்கு அம்பிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது ஒரு ட்ரெயின், ஒரு பஸ், அது போக வேண்டிய திசையில போகுமா? இல்லாட்டி நாம சைக்கிள், நம்மள சைக்கிள் ஓடி போனா நமக்கு தெரியும், எதிர்காத்துல நாம உழக்கினாலும் அது போகுதில்லை. ஏன்னா காத்துக்கு போக்குக்கு தான் எங்களை கொண்டு போக பார்க்குது. அப்பா கை கால் எல்லாம் முளைஞ்சு பெரிய பெரிய, இல்லாட்டி அது சில முறையில சைட்டால் அடிச்சுட்டா பக்கத்துல கடலும் வேண்டா, அப்படியே கடலுக்கு போற மாதிரி தான் காத்து தண்டு நம்மள. ஏன்னா காத்து போக்கு நேர எதிராக வந்தா இப்படி கஷ்டம். சைடால போய் நின்றா தெரியும், சைக்கிளோட அடிச்சு விட போயிடும். அவ்வளவு வேகம், அதாவது காற்றின் போக்கில கொண்டு போகப்படுறது. நம்மள சைக்கிளோட யாரோட விருப்பத்தின்படி அங்க ஒண்ணுமே செய்யலாம், அது காத்தோட விருப்பப்படிதான் அங்க செய்யப்படும். கப்பலினுடைய மாலுமியினுடைய விருப்பப்படி ஒன்றுமே செய்யலாம். அந்த கப்பல்ல முழு பேரும் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுகிறார். அதுக்கு பேர் ஆவியின் ஏவுதல். அப்ப டோட்டல் கண்ட்ரோல் ஏர்ல இருக்குது, காத்துல. அந்த டோட்டல் கண்ட்ரோல் அப்ப ஏர்ல இருந்தது. அந்த தீர்க்கதரிசிகள் அதை எழுதியிருக்கல, பரிசுத்த ஆவி என்ற கடவுளுடைய அந்த ஆவியானவர்ல இந்த கண்ட்ரோல்ல இருக்கிறார். அதுல அவர் பெண்ணெடுத்து தான் எலோஹிம் என்று எழுதாம அவர் அடோனாய் என்று எழுத யோசிச்சாலும் அவர் எழுதுகிறார். ஏண்டா காத்து விடுவதில்லை. அப்ப இல்ல, அது எலோஹிம் என்று எழுது, எலோஹிம் என்று எழுத காத்து விடுது. ஆவியானவர் அனுமதிக்கிறார். இல்லாட்டி கையும் காலும் சட்டாகி அப்படியே மறைச்ச மாதிரி தான் நிற்கும். அப்ப டோட்டல் கண்ட்ரோல் ஏர்ல இருந்தது பரிசுத்த ஆவி. அதைத்தான் நாங்கள் ஆவியின் ஏவுதல் என்று சொல்லுறோம். இது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு புதினம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அது அனுபவம். புசல் அடிச்ச தெரியும், கூரிய காணையில இத காணையில மச்சம் எல்லாம் தூக்கி எறிஞ்சு விழுந்து பாரி கிடக்குற என்ன அர்த்தம்? டோட்டல் கண்ட்ரோல் காத்துட இருந்தார். எதிர்த்து இவர் நான் சுழட்டும் வரைக்கும் நீ சுழற்கிடாது என்ன சுழற வேண்டிய அப்படியே குடுங்கி வச்சுட்டு போய் கொண்டிருக்கு காற்று. கப்பல்ல கடல்ல போயில தெரியும் சோழகத்துக்கு என்ன நடக்குது. அது காத்துக்கு எதிர்த்து நீ எத்தனை ஹோஸ் பவர் போட்டும் பேர் ஏழுமண்டா என்ன செய்கிற? சட்டியான கஷ்டம். அது அதுக்கு வளைஞ்சு கொடுத்து அதுக்கு நாம அனுமதி கொடுத்த மாதிரி ஏதாவது செய்தாத்தான் நாம தப்பலாம், இல்லாட்டி கவிட்டு பிரட்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் என்றது that is the meaning. எழுதுறவன் சுய யோசனைகள் அவற்ற விருப்பங்கள் ஒன்றும் இந்த வேலைக்காகாது. அவற்ற விருப்பப்படிதான் அது அங்க எழுத்து நடக்கும். அதனால என்ன சொல்லு எழுதணும், என்ன சொல்லு பயன்படுத்தணும் என்றது கூட அது கடவுளுடைய முழு கண்ட்ரோல் தான் இருக்கு. அவர் சொல்ற விருப்பத்தை நாங்கள் எழுதப்படும். அது ஜோன் ஸ்நானகன் இதுக்கு இந்த சொல்ல பயன்படுத்துவோம், அதுக்கு அந்த சொல்ல பயன்படுத்துவோம் என்று அவர் யோசிக்கிறதோ, அல்லது ஜோன் ஸ்நானகன் ஏற்கனவே பைபிளை வாசிச்சதை வச்சுக்கொண்டு ஏற்கனவே இருந்த வரலாற்று தகவல்களை வச்சுக்கொண்டு அதை நாம எழுதுவோம் என்று யோசிக்கிறதோ, அந்த முன்னுக்கு தெரிஞ்சதுல கேட்டு கேட்டு எழுதுறதோ, அந்த விளையாட்டு. உனக்கு ஏற்கனவே நீ 15,000 பைபிளை வாசிச்சிருந்தாலும், ஜோன் ஸ்நானகன் அவர் 20,000 பழைய ஏற்பாட்டை வாசிச்சிருந்தாலும் எந்த சொல்ல இப்ப யூஸ் பண்ணணும் என்றது பரிசுத்த ஆவியானவற்றை கண்ட்ரோலுக்குலாம் இருந்தது. அதனால அதுக்கத்தான் நாங்கள் தேவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்று கதைக்கிறோம். அதுக்காக பைபிள்ல இருந்த சொல்லுகளை பயன்படுத்தக்கூடாது என்ற ஆண்டவர் தடுக்கை இல்லை, அல்லது ஜோவானுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விதத்தை அவர் முறிக்க இல்லை. அந்தந்த ஆக்களுக்கு அவரோட அந்த வரத்தையும் ஆவியானவர் கொடுத்தவர். அதில் அந்தந்த வரங்களுக்கு ஏற்ற மாதிரியான எழுத்து நடைகளையும் அந்தந்த தான் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிற வேத சொல்லுகளுக்கு ஏற்ற தொடர்புகளோடு அவர் இதை வழி காத்த அவர் காற்றாக அவர் வேலை செய்தவர். அதுல அல்ல புது புதுசா ஜோவான் எழுத மேலாது. ஏண்டா வேத மோசே தீர்க்கதரிசிகள் சொன்னதுக்கு எதிராக இவர் எழுதுறவர் யாரு? ஒரே ஒரு ஆத்தர், ஆக்கியோன் ஒரு ஆள். அதனால பைபிள்ல
மோசே எழுதுறதுக்கும் வெளிப்படுத்தல் எழுதுறதுக்கும் எந்த குழப்பமும் இருக்காது. ஏண்டா ஒரே ஒரு மூளை தான் அதை எழுதுனார், கன்ட்ரடிக்ஷன் இல்லை. அப்ப இவ ஆவி வேறுதல் என்று நாம கதைக்கிற இந்த செயல்பாட்டு அந்த வேதத்தை எழுதுறதுக்கு பரிசுத்தனுடைய பக்கம், கடவுளுடைய பக்கம். அதனால மனுஷற்ற பக்கமும் ஒன்று இருக்குத்தானே. அதாவது ஜோவான் தான் எழுதணும், பவுல் தான் எழுதணும், பேதுரு தான் எழுதணும், லூக்கா தான் எழுதணும், மோசே தான் எழுதணும். கர்த்தர் எழுதுறார், கர்த்தட்ட வார்த்தை தான் எழுதப்படுது, கர்த்தர் தான் அதை சொல்லுறார் என்றதால மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று சுவரில் எழுதின விரல் எழுதியல பைபிள விளங்குதோ. ஒரு விரல் தோன்றி சுவரில் எழுதின மாதிரி 66 புத்தத்தையும் ஒரு விரல் எழுத இல்லை. அல்லது 10 கட்டளையே கடவுளோட விரல் எழுதின மாதிரி 66 புத்தகத்தையும் கடவுளோட விரல் எழுத இல்லை. அந்த நாம அதுல கண்ட உண்மையில பரிசுத்தாவில தான் கடவுளோட வீரர், அவர் தான் பைபிளை ஃபுல்லா எழுதுறார். ஆனா அந்த கற்பலையில எழுதுற மாதிரியோ அல்லது பெல்ஷாத்சாரனுடைய சுவரில் எழுதுற மாதிரியோ பரிசுத்தாவில பைபிள் எழுத இல்லை. அவர் பரிசுத்த மனுஷரை பயன்படுத்தினார். பரிசுத்த மனுஷர் வேதத்தை எழுதியது யார்? பரிசுத்தாவில எழுதப்பட்ட பரிசுத்த மனுஷர். அது ரெண்டும் சொல்லப்படும். அதுக்கு பேர் தான் தேவனுடைய ஏவுதல். பரிசுத்தாவில எழுதப்பட்ட பரிசுத்த மனுஷர், பரிசுத்தாவில எழுதப்பட்ட பரிசுத்த மனுஷர். அவன் மனுஷர் தான் எழுதி வச்சிடும். மனுஷர் பிளவிடும் தானே, பிளவிடுவினம் தானே. அப்ப டக்குனு எங்க போகணும்? அந்த கப்பல் புசல்ல சிக்கினதுக்கு போவோம். கப்பல்ல மாறிதான் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கள் இருக்கிறாங்க. புயலுக்கு கப்பலை எதிராக செலுத்தி காட்டுங்கிறாங்களுக்கு. இல்ல இல்ல ஏலாவே இல்ல. உங்களோட புல உங்களோட சரி ஒன்றும் அங்க வர இயலாது. காத்து என்னத்தை போக்கோ அந்த போக்கோ நீங்க போவோம். அதுல ஜோவான் புலவிடையோ, பேதுரு புலவிடையோ, பவுல் புலவிடையோ, லூக்கா புலவிடையோ, மாற்கு புலவிடையோ, அல்லது ஜோனா புலவிடையோ, சாமுவேல் புலவிடையோ, கடவுளுடைய ஆவியானவர் ஜூரோ கிளிதோனை விட குறைஞ்சவர் அல்ல. ஜூரோ கிளிதோனுக்கு ஒன்னும் செய்யலாம கிடந்த மனுஷர் எல்லா கிளிதோனையும் எல்லா ஜூரோவையும் கிளப்புற கடவுளினுடைய வல்லமைகளை அவர்கள் தாங்கள் விரும்பின மாதிரி எழுதி புலவிட முடியும். யாரால கடைசி வரைக்கும் அது நடக்க இயலாது. எங்க அனுபவத்துக்கு வரையத்துக்கு அப்படி செய்ய இயலாது, நடக்க இயலாது. விளங்கு அல்லது அயல மனுஷற்ற பக்கமும் இதுல நமக்கு இருக்கு. இப்ப ஜோவான் அதைத்தான் இங்க எங்களுக்கு சொல்லுறேன், பரிசுத்தாவின் அதைத்தான் இங்க எங்களுக்கு எழுதுறேன். இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான வெளிப்படுத்தல், ஜோவானுக்கு அடையாளத்தினூடாக வெளிப்படுத்தியது. யாருக்கு வெளிப்படுத்தினது? ஜோவானுக்கு தான் வெளிப்படுத்தினார். இத யாரு அப்ப இது இப்படி வெளிப்படுத்த அறிவிச்சது? ஜோவான் தான் அறிவிச்சது. 2வது வசனம் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறார். அப்ப யாரு இப்ப இத எழுதுறது? ஜோவான் தான் எழுதுறார். 11வது வசனம் 7 சபைகளுக்கும் நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கும் எழுது என்று விளம்பினது. அப்ப அந்த 7 சபைகளுக்கும் ஒரு புத்தகத்தில் எழுதுனது யாரு? ஜோவான் தான் எழுதுறார். ஜோவான் தான் எழுதுற, ஆனா கடவுள் தான் எழுதுற. ஜோவான் தான் எழுதுற, ஆனா கடவுள் தான் எழுதுற. ஜோவான் எழுதுற, கடவுள் ஜோவான் கொண்டு கடவுள் எழுதுற. ஒரு ஆளை சொல்லுகிறார். ஏன் ஒரு ஆளை சொல்லுகிறாரு? ஏனண்டா புத்தகத்தில் எழுதினது ஜோவான், அந்த புத்தகத்தில் என்ன எழுதணும், என்ன சொல்லு பயன்படுத்தணும், எப்படிப்பட்ட அடையாளம் பயன்படுத்தணும் என்ற டோட்டல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தது கடவுள். அதனால இன்ஸ்பைரேஷன், ஆவியின் ஏவுதல் என்றது கடவுளுடைய பக்கத்தையும் பரிசுத்தவான்களுடைய மனுஷ பக்கத்தையும் அது கொண்டிருக்கு. மனுஷ பக்கத்தை கொண்டிருந்ததால அதுல தவறுகள் வந்திருக்கும். நம்மள மாதிரி நாமல் எழுதிய எழுத்து புல விடுற மாதிரி எழுத்து புல விட்டு இருப்பாங்க, அல்லது நாம கருத்த புள்ளையா எழுதி ஐயோ தப்பா அந்த விடை எழுதிட்டு மாதிரி விடைய தப்பா எழுதி இருப்பினம் என்று எழுதுறதுக்கு இது நாமல் மனுஷர் எழுதினது இல்ல, பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருந்து எழுதப்பட்டது. அதனால ஒரு பிழையும் பைபிள்ல இல்ல, காட்டேலாம். ஆமென். இல்ல அப்படி யாரா பிள்ளை சொல்ல கடவுள்ல பிள்ளைய சொல்லு, கடவுள்ல பிள்ளைய சொல்லு, கடவுள்ல பிள்ளைய சொல்லு.
நான் இதை முதல்ல நாம விசுவாச அறிக்கை படிக்கல நாம எழுதியிருந்தாங்க படிச்சிருந்தாங்க. நாம டெஸ்ட் எழுதுறதுக்கு பென் யூஸ் பண்றதை குறித்து எழுதுறது நாங்கள். ஆனா பேப்பர்ல உண்மையா எழுதுறது பென். அதை திருத்திரையாக்கள் பெண் எழுதுனதா மாறன் எழுதுனான்னு கேட்டா நாம மாறன் தான் எழுதுனு சொல்லுவோம். ஆனா மாறன் கேட்டா பெண்ணாளன் எழுதுனான்னு மாறன் சொல்லுவேன். ஆனா மாறன் முழு திங்கிங் ப்ரோசஸ் சிந்தனை ஓட்டுறது அங்க பெண்ணால் எழுதப்பட்டது. அந்த பென் பால் பாயிண்ட் பென்னா இங்க் பென்னா அல்லது வேற ஏதாவது டெக்னாலஜியால யூஸ் பண்ணின பெண்ணுகளா என்றது அது மாறன் சூஸ் பண்ணுறது. அப்ப அது அது பால் பாயிண்ட்ல சில நல்ல மெல்லி எழுத்தா வார பாயிண்டா அல்லது நல்ல குண்டு குண்டா எழுத்தா வார பால் பாயிண்டா அல்லது இங்க் விட்டு எழுதுற அந்த ஸ்டைல் பெண்ணா. ஆனா எழுத்தெல்லாம் ஒன்றுதான். ஆனா அந்த ஸ்டைல் இது எந்த பெண்ணால் எழுதப்பட்டிருக்கே பார்க்க தெரியும் நமக்கு. அவருடைய அந்த அதனுடைய அந்த அந்த எழுத்தினுடைய ஸ்டைல வித்தியாசம் இருக்கு. ஒரே பெண் தான் எழுதுனது ஒரு ஆள் தான். இப்ப இது தாவீது எழுதுனதா இது பவுல் எழுதுனதா இது மத்தேயு எழுதுனதா என்றது அந்த பெண்ணுகள் அந்த பெண்களுடைய ஸ்டைல கடவுள் எழுதுன. அது தாவீது என்ற பெண்ணால் எழுதுனா அது பாட்டு பாட்டா தான் அது வேறு. ஏண்டா அந்த பெண்ணில இருக்கிற அந்த யுனிக் அந்த கேரக்டரே அதுக்கு பாடுறது வேற. அதுல பாட்டு பாட்டு பாட்டுல நிறைய விஷயங்கள். அது பாடுறது மட்டும் இல்ல, அதனால சண்டையும் போடும். ஆகல அந்த சண்டைக்குரிய வரமும் அதுல இருக்கு. ஆகல பாட்டும் படிக்கும் வெட்டையும் அது முடியும் அந்த பெண்ணுக்கு. ஆனா இதே இது பவுலப்போஸ்தலனுடைய எழுத்துல பாட்டா அந்த ஸ்டைல் அது அது ஃபுல்லா ஒரு அறிவு தத்துவம் பெற்றும் பிலோசபி மெய்ஞானம் இதுகளை பற்றி கதைச்சு வரலாறுகளை விமர்சிச்சு ஆக்களை பற்றி அவர்களுடைய ஏன் இப்படி செய்கிறோம் எல்லாத்தையும் கதைக்கிற ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல அவர் அவர்களும் பாட்டு எழுதுறதில்ல. பிரேத பவுலுக்கு பாட்டு தெரியாது, அந்த வரமே இல்லை. அதனால அவற்றில் கடைசி வரைக்கும் பாட்டு ஸ்டைல பார்க்கல அது நாம. ஆனா பார்க்கக்கூடியதெல்லாம் தர்க்கம் ஞானம் விவாதம் அதான் தர்க்கம். அடுத்தது லாஜிக் எல்லாம் அது நாம பார்க்கலாம். அந்த மனுஷல இலக்கணம் மற்றது புத்தக ஞானங்கள் இதெல்லாம் அங்க பார்க்கலாம். இதை நாம ஓடி போய் மாற்றுவத பார்க்க இயலாது. மாற்றுவுக்கு உடனே அவர் போனார், உடனே அங்கே அவருக்கு ஒரு கட்டுரை எழுத விட்டா டீச்சர் வெட்டி போட என்னோட நானும் உடனே வெட்டிச்சேன் மார்க்ஸ் போடுவார். ஏன்னா மார்க்குக்கு உடனே தான் தெரியும். அவர்கள் எண்ணி பார்த்தா உடனே தான் கூட. இதே ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் கண்டு விட்டா நீ என்னடா உடனே 150 சொல்லு வந்துட்டா இதுக்குள்ள வெட்டிடுவாங்க. அதுல மார்க்குவுக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில் ஒன்றும் இல்ல. அவருக்கு பார்த்ததை அப்படியே ஐயா நமக்கு பார்த்ததான் தெரிஞ்சோம் விஷயம் விளங்கிட்டாலும் அதை உடனே விளங்கிக் கொள்ளுங்க நீங்க இவ்வளவுதான் அவர் சொல்லிடுமா. அதுல உடனே ஒவ்வொரு ஆட்களுடைய அந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு அந்த எழுதுற அந்த அவரோட அந்த ஸ்டைல் அதை பரிசுத்தாவில அந்த ஸ்டைலை பயன்படுத்தின. ஆயால மனுஷர் எழுதுறதுக்கு அந்த அதை பயன்படுத்த அந்த ஸ்டைல கொடுத்தது கெட்டா. லூக்காட்ட கேட்டா நான் மேன்மை தங்கிய தியோப்பிலுவே அவர் ஒரு பெரிய படிச்ச கணக்குல ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரா 4-5 சரித்திரங்கள் எல்லாம் வாசிச்சு இதை அறிஞ்சு அது பிரசன்ட் பண்றதுக்கு அவர் ஒரு ஒழுங்கும் இதானையால் அவர் மாற்று மாதிரி ஆள் இல்லை. அவர் உடனே சொல்றது இல்ல. நான் தீர விசாரிச்சேன், நான் இப்படி கண்கண்ட சாட்சிகள் இந்த சாட்சிகள் எல்லாம் இருக்குது, இந்த சாட்சிகளுடைய நேரடி சாட்சியங்கள் அவர் ஒரு பெரிய ஜட்ஜ் கணக்கு. அவர் அந்த இதுகள்ல இருந்து அதனால நான் ஒரு பொலிட்டிக்கல் ரைட்டிங் இதை எழுதல. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான சரித்திர விஷயங்கள் எழுதுறேன். அதுல கணவர் இப்படி வெளிக்கிட்டாங்க சும்மா எல்லாம் எழுதுறதுக்கு நான் எல்லாம் தீர விசாரித்து வடிவாக எழுதியிருக்கேன். இப்படி அவர் தந்த அந்த ஸ்டைல ஆண்டவர் பயன்படுத்தினார். அதுக்காக அவர் படிச்ச எல்லாத்தையும் எழுத ஆண்டவர் விடையும் இல்லை. பரிசுத்தாவியானவர் எல்லாத்தையும் என்னென்ன படிக்கணும் கொண்டு விட்ட அதுக்குள்ள இருந்து எந்த சொல்லு எப்படி என்ன மாதிரி அமைக்கிறது அவர் முடிவு வந்தன. அதான் நாம் சொல்றோம் கண்டத கடியத படிக்கணும் எல்லாம். அதை படிக்கல நாம வாசிப்புகள் எல்லாம் நல்ல ஆனா 10 கல்ல முரணாகாத வாசிப்புகள் இருக்கணும். அதுல எந்த துறையிலையும் வாசிக்கலாம். ஆனா அத பரிசுத்தாவியான ஏற்ற சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு பயன்படுத்துவார் மற்ற ஆக்களோட கதைக்கிறது. நாமல் பைபிள் எழுத போறது இல்ல.
ஆனா இப்பயும் பரிசுத்தாவியார் அந்த ஞானங்களை எங்களுக்கு பல பேருக்கு பயன்படுத்துறதுக்கு ஆகல. இலக்கியமா, இலக்கணமா, மொழியா, அல்லது விஞ்ஞானமா, அறிவியலா, அல்லது புவியியலா அதா, அல்லது கெமிஸ்ட்ரியா, பிசிக்ஸா அதா, அல்லது ஜியாலஜியா, ஜுவாலஜியா அதா, எல்லாத்தையும் பற்றி, பாட்டை பற்றியா, அதை பற்றியா, எல்லா துறையும் எல்லாத்தையும் வாசிச்சு அறிகிறது நல்லது என்ற ஒன்றும் தேவனால் படைக்கப்பட்ட எல்லாம் நல்லது. ஆனா அதுக்குள்ள இருந்து தேவன் ராஜ்யத்துக்கு அதை பயன்படுத்துறான். நமக்கு இப்ப தேவை. அதே போல எவ்வளவுதான் பவுல அப்போஸ்தலன் அந்த புத்தகங்களை கொண்டு வா வாசிக்க, அந்த புத்தகஸ்தூரம் எடுத்து கொண்டு வா என்றேக்கிற அவர் பல புத்தகங்களை தான் வாசிச்சிருக்கிறார். ஆனா அந்த வாசிச்ச விஷயங்கள் இருந்து இப்ப சபைக்கு எதை எழுதணும்ன்றதுக்கு அவரை மண்டைய டிரெக்ட் பண்ணி கொண்டிருந்தது, அவரை இந்த சொல்லுதான் எழுதணும் என்று சொல்ல வச்சது பரிசுத்த ஆவியானவர். ஆக மனுஷன் பக்கமும் வாசிப்பு உழைப்பு அதுல எல்லாம் இருந்திருக்கு. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்க நாம் பரிசுத்த ஆவியால எழுதப்பட்டிருந்தபடியால இந்த வெளிப்படுத்தல் ஜோவானால எழுதப்பட்டதை நாங்கள் மறக்க இல்லை, மறக்கவும் கூடாது. இது அவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தினதே தெளிவா பரிசுத்த ஆவியார் சொல்லுற. அதனால மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடமும் அந்த ஆத்தர் என்ன நோக்கத்துக்காக ஏன் அதை எழுதுறாருன்றது அப்பதான் மனுஷன் நமக்கு விளங்கும். ஜோவான் எழுதுறார், ஜோவான் எங்க இருந்து எழுதுறார், ஜோவான் எந்த சபைகளுக்கு எழுதுறார், அந்த சபைகள் எங்க இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் அடையாளம் இல்லை, அதெல்லாம் எழுத்துபூர்வமானது. பத்மு என்ற ஒரு தீவு, அந்த தீவில கேட்கல சின்ன ஆசியால ஆசியாவில 7 சபைகள். இப்ப ஆசியா பாக்கியம், ஆசியா நம்ம கண்டத்துல இருந்திருக்கல. உண்மையில நம்ம கண்டத்துல இருந்த ஆசியா இல்ல. நமக்கு இப்ப உணவப்படுத்த இது ஐரோப்பா, ஆசியா, இது ஆஸ்திரேலியான்னு நாம பார்க்கிற ஆசியாவில் இல்லையா? அது ரோம பேரரசினுடைய ஒரு ஆசியான்ற ஒரு மாகாணத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பரப்பில இருந்த ஒரு, அதாவது நாம சொல்ற யூரோப்பும் மற்றது ஆப்பிரிக்காவும் சேர்ந்து வர அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பிரதேசம். அப்ப ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு மனுப்பண்டீங்களா? அப்ப இந்தியாவிலேயா, இலங்கையிலேயா, அல்ல சைனாவிலேயா எங்க கிடந்தது? அப்ப இந்த 7 சபை விசக்கூத்து ஆடுறதுல இல்ல, இது உருவகத்துல அடையாளத்தில் எழுதி இருக்க. அடையாளத்திலே அது உண்மையா இருந்த 7 சபை 7 இடத்துல சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா 7 பட்டணங்கள். 7 சிட்டியும் ரோமன் பேரரசனுடைய முக்கியமான அந்த ஆசியா மைனர் என்று சொல்லப்படுற 1ஆம் நூற்றாண்டில் இருந்த இடங்கள். அடையாளம் இல்லை, அது சொல்ல அர்த்தங்கள். அதுகள் அப்ப சொல்லத்தமான ஒரு சபை மக்களுக்கு சொல்லத்தமான மேனேஜர் சொல்லத்தமான எழுத்துக்களினூடாக அடையாளங்களை பயன்படுத்தி எழுதி அனுப்பி இருக்கிறார். அதை பயன்படுத்தினதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜோவானை பயன்படுத்துகிறார். இதை நாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்டி ஆவி நிறுவுதல் குழம்பு பிரச்சனை. ஒன்றில் மனுஷரை நிராகரிப்போம், இல்லாட்டி கடவுளை நிராகரிப்போம். ஒன்று மனுஷர் எழுதுனாலும் எழுத இல்ல, கடவுளே ஃபுல்லா எழுதுனா மனுஷர் பகுதி எங்க? அப்ப இங்க இல்ல கடவுள்லாம் மனுஷர் தான் ஃபுல்லா எழுதினவங்க என்றைக்கெல்லாம் அங்க பிரச்சனை. மனுஷர் ஃபுல்லா இல்ல, மனுஷர் கடவுள்லாம் ஃபுல்லா எழுதினது. அதனால நாங்கள் இதுக்கு சொல்ற பேரில் நாங்கள் என்ன சத்தியத்தை இதுல இருந்து நம்புறோம்? இந்த இது நாம முதலையும் சொன்னாமல் அல்ல முழுமையான வாய் மூலமான ஆவியின் ஏவுதல். முழுமையான வாய் மூலமான ஆவியின் ஏவுதல். முழுமையான வாய் மூலமான ஆவியின் ஏவுதல். முழுமையானது என்றதுல நாங்கள் என்னத்தை மறுக்கிறோம்? பகுதி அளவில் ஆண்டவர் கதைச்சது. பகுதி ஆண்டவர், பகுதி மனுஷர், பகுதி ஒரு பகுதி பே, ஒரு பகுதி கழுத, அது இல்ல. முழுமையாக ஆண்டவர் கதைச்சது, ஆண்டவர் வசனம். அதுதான் நாங்கள் முழுமையான என்றதுல கூட நாங்கள் சொல்லலாம். அது இங்கிலீஷில் நாங்கள்
என்னன்னு சொல்லாம இந்த சொல்லு நான் முதலே பயன்படுத்தினாம plenary, 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 plenary inspiration, plenary inspiration, முழுமையான ஆவியினவுதல், அல்ல முழுமையான ஆவியினவுதல். அந்த வார்த்தைகள் என்றதை நாங்கள் அதுக்கு நாம சொல்லுறது ஆர்கானிக் இன்ஸ்பைரேஷன். அது ஆர்கானிக் இன்ஸ்பைரேஷன். ஆர்கானிக், ORGANIC, ஆர்கானிக் இன்ஸ்பைரேஷன். ஆர்கானிக் இன்ஸ்பைரேஷன் அதாவது அது ஒரு உடல் உறுப்பில இருந்து அது வருது, அது வாயில இருந்து வரும். அதான் அந்த ஆர்கானிக் நாம கதைக்கிறோம். சில வேளையில இதுக்கு எதிராக என்னத்தை சில பேர் சொல்லுறோம்னா மெக்கானிக் இன்ஸ்பைரேஷன். அதாவது ஒரு மெஷின்ல போட்டா மெஷின் அடிச்சு போட்டு நிக்கும் இல்ல, அப்படி இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இங்க சொன்னது, அவர் அதை தன்னுடைய வாயில இன்னூடாக அந்த ஜோவானுடைய தாளந்து அவருக்கு படிச்சிருக்கிற அவருக்கு ஏற்கனவே கொடுத்த அறிவுகள், அவற்றுடைய ஜியோகிராபி, அவர் இருந்த சூழ்நிலைகள், இதுகள் எல்லாத்தையும் கருத்தில கொண்டுதான் அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார். அதில் ஒரு உபத்திரவமான சூழல், ரோம பேரரசில அவர் துன்புறுத்தப்பட்ட ஒரு மனநில, அதுக்கு எதிராக கத்திரிக்கா நிக்கோணும் என்ற ஒரு வைராக்கியம், அதே நேரம் அது ஒரு பத்மு என்ற இடம், அது தனி ஒரு தீவு, தனித்து விடப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து நல்லா விளங்குற ஒரு அந்த சூழலுக்குள்ள இருந்து வெளியில வர்ற அந்த வார்த்தை, அதைத்தான் நான் ஆர்கானிக் என்று சொல்றோம். மெஷின் என்று சொன்னா அதை நாம அத பானை பேக் பண்றதுக்கு மெஷின்ல வச்சா அது வெட்டி ஒரு வித்தியாசம் இருக்காது. அது எந்த சூழல்லையும் அது அப்படிதான் நடிச்சுக்க. நீ கரண்டா ஆன் பண்ணு, அதுக்கு சரியா பானை வை, உள்ளுக்கு சீனி கம்பளை வை, அது சரியா முக்கோணமா வெட்டி டைம் போச்சு, கிரீன் ரெட் கிரீன் ரெட் கிரீன் ரெட் முடிஞ்சது. எடுத்தா சில நேரம் நாம பான் சூடாக்கலன்னு பிஞ்சு வாரது இருக்கு. நான் அதை சொல்லல, இது மெஷின் அது அப்படி அது எந்த சூழல்ல செய்கிறோம் என்ற ஒன்று கவனிக்காது. அதான் மெக்கானிக்கல் என்று சொல்றோம். நாம மெஷினை போட்டு அடிச்சா மெஷினுக்கு விளங்க நாம இப்ப சந்தோஷத்துல தைக்கிறோமா, நாம இப்ப உபத்திரவத்துல இருந்து தைச்சு கொண்டிருக்கிறோமா, நாம என்ன மனநிலை இருந்து தைக்கிறோம்ன்றது மெஷினுக்கு தெரியாது. ஆனா அப்படி இல்ல, ஆண்டவர் ஜோவானை பயன்படுத்தினது. அவனுடைய உடல் உணர்வு அறிவு இதெல்லாம் விளங்கி அதுக்கு என்ன சொல்லு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த. அயல ஆர்கானிக் இன்ஸ்பைரேஷனுக்கு எதிரானது மெக்கானிக்கல் இன்ஸ்பைரேஷன். மெக்கானிக்கல் இன்ஸ்பைரேஷன் பிழை. அப்படி இல்ல, மெக்கானிக் மாதிரி ஏதோ ஒரு ஜடப்பொருளை பயன்படுத்தின மாதிரி ஆண்டவர் ஜோவானையோ மற்றவர்களையோ பயன்படுத்தல. அயல மெக்கானிக்கல் இன்ஸ்பைரேஷன் இல்ல, இது உணர்வு பூர்வமான இடங்கள் விளங்கின அதுக்கிலிருந்து வெளியில வார அதுக்கு பொருத்தமான சொல், பொருத்தமான சொல். அல்லது இன்னும் ஒரு பிரச்சனையில் இருக்குது, டைனமிக் இன்ஸ்பைரேஷன் என்று சொல்றது. டைனமிக் இன்ஸ்பைரேஷன், டைனமிக் என்று கதைக்கிறது அது அந்த சிந்தனையில மட்டும் அந்த அந்த எண்ணத்தை மட்டும் பயன்படுத்துறது. எண்ணம் என்ன இப்ப எப்படி யோசிக்கணும் நீ என்று அந்த யோசனையை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த, மிச்ச வார்த்தை கீதையெல்லாம் ஜோவான் போட்டு அடிச்சுட்டார். அதனால உங்களோட யோசனையை மட்டும் சொல்லுங்க. ஏண்டா ஜோசப் சொல்லியா, சரி நான் அப்ப படம் கிரி தரணும் உங்களுக்கு. இப்படி இல்ல பைபிள் எழுதினார். ஆண்டவர் தந்த தாட் தந்த எண்ணத்தை வெளிப்படுத்திட்டார். ஜோவான் தனக்கு தெரிஞ்ச சொல்லுகள் அதெல்லாம் அந்த எண்ணத்தை என்ன விவரிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்லுகள் போட்டு எழுதிட்டார். அப்படியும் இல்ல, கர்த்தர் எண்ணத்தை என்ன எண்ணமோ அதுக்கு என்ன சொல்லு பயன்படுத்தணும் அவர் தான் சொன்ன விளங்கும். ஜோவானுக்கு கையில விட இல்ல, நான் என்னத்தை சொல்றேன்டா நீ மிச்சத்தை எழுதி முடிக்கிறான். நோ,
எண்ணமும் என்றதான், அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துற சொல்லுகளும் என்றதான். அதைத்தான் நாங்கள் ஆர்கானிக் என்று சொல்றோம். இல்ல, எண்ணம் மட்டும்தான், மிச்சமெல்லாம் நாங்கள் எழுதினோம் என்று சொல்றது டைனமிக் இன்ஸ்பைரேஷன். டைனமிக். இந்த பொது மொழிபெயர்ப்பு, பொது விவிலியம் ஒரு டைனமிக் டிரான்ஸ்லேஷன். கடவுளோட வாயிலிருந்து வந்து ஒவ்வொரு சொல்லும் அந்த பைபிள்ல இல்ல. அந்த நாம ஸ்கூல்ல படிக்கிற அந்த பொது மொழிபெயர்ப்பு பைபிள் உண்மையில பைபிள் இல்ல. அது கடவுள் இப்படித்தான் யோசிச்சவர், அதை நாங்கள் இப்படி எழுதலாம் என்று சொல்லி அப்படித்தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. மாறாக கடவுள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல. அவர் இதைத்தான் சொல்ல வந்தவர். அதனால நான் அதுக்கு நம்மட காலத்துல இப்படின்னு சொல்லலாங்க, அப்ப நான் இப்படி ஒன்று போட்டேன். நான் அதுக்கு ஆண்டவர் ஒரு சொல்லி இருப்பார், நாம 10 சொல்லால அதை எழுதியிருப்போம். அல்ல, ஆண்டவர் 3 சொல்லி இருப்பார், இவர் ஒரு சொல்லால அதை எழுதிட்டு போயிருப்பார். அப்படித்தான் இந்த பொது மொழிபெயர்ப்பு பைபிள் என்ற அந்த பேய்த்தர சாத்தாந்த பைபிள் பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பேர் டைனமிக் டிரான்ஸ்லேஷன். டைனமிக் இன்ஸ்பைரேஷன், டைனமிக் டிரான்ஸ்லேஷன். எண்ணத்தை மட்டும் சொல்லு, மிச்சம் அதை வார்த்தையால வடிக்கிறது நாங்கள் வடிச்சு கொள்ளுவோம். பைபிள் அப்படி எழுதப்பட இல்லை, விவிலியம் அது இல்லை. கடவுள் எண்ணத்தையும் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துற வார்த்தையும் அவர் சூஸ் பண்ணினார். அந்த சூசிங் அவனுக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்தி அவனுக்கு என்ன மாதிரி பாட்டு வரமா, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணத்தையும் சொல்லுகளையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த. விளங்குதோ? அவன் மேய்ப்பனா, அவன் வந்து வயல் விதைக்கிறவனா, அறுவடையா, ஆகிய தோட்டக்காரனா. அப்ப தோட்டக்காரனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற பழக்கத்துல ஆமோசுக்கு திராட்சை கூட அது இது என்று அதுக்குள்ளால கதைப்ப. அவர் சிந்தனையை மட்டும் கொடுக்க இல்ல, அந்த சொல்லுகளும் எது சூஸ் பண்ணணும் என்று கொடுத்த. டோட்டலா முழுக்க முழுக்க பிளினரி முழுசா ஆண்டவர் தான் இங்க எழுதினார். ஆனா யார வச்சு எழுதினவர்? பரிசுத்தவான்களை வச்சு எழுதினார். இத நாம இந்த இன்ஸ்பைரேஷனுக்கு எதிரான பிழையான சிந்தனைகள் 3 நாமல் கதைச்சிருக்கிறோம். அது நேரம் மனுஷரே இல்லாம கடவுளே ஏதோ ஆவியில விரல் எழுதின மாதிரி எழுதின பிழையும் இருக்குது. அது நேரம் மனுஷரை பயன்படுத்த கட்டாயம் பிழை இருக்கும் பைபிள் என்றது அது கடவுளுடைய வல்லமை விளங்காம கதைக்கிற விளையாட்டு. அதுக்கு ஜூரோ கிலோ தான் ஞாபகத்தில் இருந்தா சரி, 7 மண்டா கப்பல் ஓட்டி காட்டுங்களுக்கு கத்தராவை. இந்த சத்தியங்களை நாம் விளங்கி முழுக்க முழுக்க தேவன்ற வாயிலிருந்து இந்த வசனங்கள் வந்த அந்த கொள்கை, அந்த ஜதார்த்தம், அந்த உண்மை அனுபவ ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு பலத்தை தருவார். ஆமென்.